அமைச்சர் செங்கோட்டையன் வந்து நேற்று நடந்த டிக்கெட் அவினாசில பங்கேற்கல, புறக்கணிச்சிருக்காரு. குறிப்பா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அது குறித்து இது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம். அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட அரசியலில் அம்மா அவர்களால் வெளியிடப்பட்ட திட்டம். அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஏறக்குறைய 80% அளவிற்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே பணிகள் முடிவுற்றது. மீது 20% பணிகள் வந்து இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் மெத்தனமாக இந்த பணியை மேற்கொண்டு உடனடியாக நிறைவேற்றினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நற்பெயர் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக அதை கிடப்பிலே போட்டு 3 வருடம் கழித்து அதை திறந்து வைத்திருக்கின்றார்கள். எனவே அதற்கு உண்மையான காரணம் அம்மாவும் அதே போன்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தான் அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு. எனவே அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பொறுத்தவரை, அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு, இந்த விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது எல்லா கட்சி சார்ந்த விவசாயிகளும் அதில் இருக்காங்க. அதுக்காக போராடினவங்க, அதுக்காக சிறை சென்றவங்க, உண்ணாவிரதம், அது 50 ஆண்டு கால கனவு திட்டம் இது. எனவே அந்த வகையில் வந்து அந்த திட்டம் வந்து எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் வந்து ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் வந்து இது வந்து அந்த அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் வந்து இதை வந்து பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் வந்து அதான் நான் இந்த கருத்து சொல்ல முடியும். குறிப்பா அந்த கூட்டம் நடத்தக்கூடிய திட்டம் அந்த குழுட்டே சொல்லியிருக்கிறார். இது மாதிரி பல பேர் பங்களிச்சிருக்காங்க. அது குறிப்பா வந்து மறைந்த முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா பங்களிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் பங்களிச்சிருக்காங்க. அவங்க கூட படத்தை போலன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்றேங்க. இப்ப இது வந்து ஆக்சுவலா பார்த்தா பொதுச்செயல் பொறுத்தவரையில் வந்து பேச்சிலே சொல்லியிருக்காரு அவரு. இங்க வந்து எல்லாருமே எல்லா கட்சியும் சார்ந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அந்த ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது. அது முழுக்க முழுக்க வந்து ஒரு விவசாயிகளால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பு, விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யல. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சது. ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி, எல்லா கட்சியும் அதுல இருக்காங்க. எனவே அந்த வகையில தான் வந்து இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரன் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு சந்திக்க வரவங்க எல்லாருமே கட்சியை விட்டு நீக்கிறாங்க ஒரு பயத்தை இருக்கு. இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து ஒரு கருத்துக்களை அதிருப்தியில தெரிவிச்சு வராங்க. அது இண்டோர் மீட்டிங்கு. அது இண்டோர் மீட்டிங்ல வந்து அவங்க ஒரு வெளிப்படையா பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது கட்சிக்காரர்களுக்குள்ளேயே பேசப்பட்ட ஒரு கருத்து. அது வெளியில வந்து மேடையிலேயோ இல்லைன்னா பொது இடங்கள்லயோ வந்து அவங்க பேசல. அதை வந்து ஏதோ பத்திரிகையில ஒரு சில ஊடகங்களில் வந்து இதை வச்சு நீங்க கேட்குறீங்க. எனவே அந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் மீட்டிங்ல பேசின கருத்தின் அடிப்படையில் நான் எதுவும் அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை. கட்சி தலைமை அது குறித்து கலந்து ஆலோசிச்சிருக்கா, ஆலோசிக்கப்படுமா? இப்போ பொதுவாக வந்து அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, நீங்க சொல்ற நானும் கூட பார்த்தேன். எதுவும் அவங்களோட அந்த மனக்குறை எதுவாக இருந்தாலும் அவர் பொதுச்செயலாளர்கிட்ட அது முறையிடலாம்.